வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான கோப்புகள் அல்லது வீக்லீக்ஸ் போன்று இவை கண்டறியப்பட்டு பொதுப்பரப்புக்கு கொண்டு வரப்படுவன். பொதுப்பரப்பில் கொண்டு வந்து பகிரப்பட்டால் இவ்வாறான விடயங்கள் வெளியே வரும். ஆகவே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது எப்ஸ்டீனுடைய அந்த கோப்புகள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம். இது ஒரு எப்ஸ்டீன் என்கிற ஒரு தனி மனிதருக்கு சுருங்கக்கூடிய விடயம் அல்ல. இது உலகளாவி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு முறைமைகளில் முன்னெடுக்கப்படுகின்ற விடயம். இதற்கு இனங்கள் பலியாகி போகின்றன, நாடுகள் பலியாகி போகின்றன. என்றால் சிஏஏ எப்பொழுதும் ரோ அதிகாரிகளை குறிவைத்தே நகர்ந்திருக்கிறது. இப்பொழுது உன்னிகிருஷ்ணன் இந்தியாவில் வைத்தே கையாளப்பட்டார். ஆனால் பலர் ரோ அதிகாரிகள் வெளியே இருக்கின்ற பொழுது என்றால் ரோ இந்தியாவுடைய வெளியக புலனாய்வு கட்டமைப்பு. ஆக இந்த வெளியக புலனாய்வு கட்டமைப்பினுடைய அதிகாரிகள் பாகிஸ்தானில் இருந்த பொழுது அவர்கள் கையாளப்பட்டிருக்கிறார்கள், ஏனைய இடங்களில் வைத்து கையாளப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று ஒவ்வொரு நாடுகளும் புலனாய்வு கட்டமைப்பிலும் மற்றவர்களை ஊடுருவதற்கு இவ்வாறானவர்களை தங்களை அகப்படுத்துவதற்கு முழு முயற்சியும் செய்வார்கள். இவர்கள் கையாளுகின்ற பொறிமுறைகளில் தான் அதீத விதிமீறல்களும் தவறுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை தெரிந்தே செய்கிறார்கள். அதான் வாய்ப்பு உள்ள களமாக வைத்து பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது ஒரு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய தமிழினம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதாரண மக்களுக்கு இது புரியுமா, இதை தெரியுமா என்றால் நிச்சயம் தெரிய போவதில்லை. இது யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டறியக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அவ்வாறான இனங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் இவ்வாறான ஒரு முறைமை இருக்கிறது. இவ்வாறான சவாலை எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த புரிதல் உள்ளவர்களாவது அந்த இனம் சார்ந்த விடயங்களில் சிந்தனைவாதிகளாக மாறி அதற்கான ஒரு காப்பரனை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இலகுவாக பந்தாடக்கூடிய ஒருவர்களாக மாறி போவோம். இந்த பாருங்க, பெரிய முதல்வர்கள் பணக்காரர்கள் கூட இந்த இதில் மாட்டிக்கொண்டு எவ்வாறு அதிலிருந்து தங்களை இதில் பெரியவர்கள் என்று நீங்கள் வகைப்படுத்தி கொண்டு செல்லுகின்ற போது எப்ஸ்டீன் கோப்புகளில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர்களும் ஆங்காங்கே பேசப்பட்டது. அவர் மீது சிலர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அந்த பெயர் வெளியான பின்னர் அமெரிக்காவோடு மிக முக்கியமான வர்த்தக உடன்படிக்கை கூட நரேந்திர மோடி அவர்கள் சென்று விட்டார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டது. அதனுடைய உண்மைத்தன்மை எப்ஸ்டீன் கோப்புகளில் எப்படி இருக்கின்றது? அவர்கள் விமர்சனம் வைக்கின்றமை உண்மையில், அதாவது இப்ப 2 விடயம் இருக்குது. இப்ப எப்ஸ்டீன் கோப்புகள் முழுமையாக யாரிடம் இருக்கிறது? அமெரிக்காவிடம் தான் இருக்கிறது. அதில் அவர்கள் சிலவற்றை வெளியில் விடாமல் 3 மில்லியன் வரையில இதுல வசமாக மாட்டிக்கொண்டவர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியே அதில் இருந்தாலும் கூட அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா அவருக்கு கீழே தான் நிதி. இப்ப அவர் நாளைக்கு பதவி இல்லாத காலத்தில் இந்த கோப்புகளை அடுத்து வரக்கூடியவர் வேண்டுமென்றால் எடுத்து அதை மையப்படுத்திய ஒரு விசாரணையை அதுக்கு பிறகு செய்யலாம். இப்ப நடக்க. ஆனால் இதில் இருக்கக்கூடியவர் யாராவது வளமாக மாட்டிக்கொண்ட விடயம் இருந்தார். இப்ப உளவுத்துறைகள் எவ்வாறு ஒருவரை கையாளுவது என்று சொன்னால் ஒருவருடைய பலகீனத்தில் அவரை வீழ்த்தி விடுவார்.